ஹாய் கைஸ், லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நம்ம கண்ணேரி மந்தனையிலேருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ளாக் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு அடுத்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு ட்ராவல் ப்ளாக் பார்க்க போகிறோம். நம்ம ஆல் இன் ஒன் சேனலோடைய லோகோ மாறி இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு லாஸ்ட் 2 வீடியோ போட்டப்போ அதோட லோகோ மாறி இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன்று போட்டிருப்பேன், அட்வென்ச்சரஸ் ட்ராவல் ப்ளாக்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன் நான். ஸோ பேருக்கேற்ற பேர் தான் இருக்குது, ஆனால் நம்ம எந்த ஒரு அட்வென்ச்சரஸ் விளாகுமே நம்ம பண்ணது கிடையாது. ஒரே ஒரு டைம் ஹிரியசிகை பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே பண்ணது கிடையாது. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ஒரு செம்ம சூப்பரான ஒரு த்ரில்லிங்கான ரூட்டில் நம்ம எங்கே போக போகிறோங்க. எஸ், மசினகுடி. ஸோ மசினகுடி அப்படின்ற ஒரு ஊரை கேள்விப்பட்டாலே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த ரூட்லலாம் சாதாரணமாக போக முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் அந்த ஊரில் நடந்திருக்குது. ஸோ அவ்வளோ ஒரு த்ரில்லிங்கான ஒரு ரூட்டுங்க அது. 36 பெண்டுகள் கொண்ட கல்லட்டி ரோடு வழியாக நம்ம இன்றைக்கி மசினகுடி வரைக்கும் ட்ராவல் பண்ணி மேபி சிங்காரா வரைக்கும் போயிட்டு வருவோம். ஸோ அந்த பஸ்ஸுக்கு தான் நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். காலையில் கரெக்டாக 7:30 ஆகுது. நம்ம கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோம். ஸோ பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கு வரும் அப்படின்னு சொல்லி நான் வெப்சைட்லேயே ஆப்லேயே செக் பண்ணி பார்க்கும்போது இருந்துச்சு. சரி, மசினகுடி போகிற ஃபஸ்ட்டு பஸ்ஸாகவே நம்ம ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி ஊட்டி பஸ் ஸ்டாண்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டேன். 7:30 வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸுக்கு வெயிட்டிங். ஸோ வாங்க, பஸ்ஸு வந்ததுக்கப்புறம் எக்ஸ்டென்வெட்டெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பீக் ஹவர்ஸ்னாலுமே நம்ம ஊட்டி காலியாக தாங்க இருக்குது. ஸோ 7:30 அப்படின்னாலே ஒரு பீக் ஹவர் தான். எல்லாருமே ஸ்கூலுக்கு போகிறது, வேலைக்கு போகிறது அப்படின்லாம் இருப்பாங்க. ஸோ காலியாக தான் இருக்குது. ஸோ இங்கே ஒரு கோத்தகிரி பஸ்ஸு, அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைவன் செங்கோட்டை கூடலூர் பஸ்ஸு, அடுத்தது கரூர் பஸ்ஸு, கோயம்புத்தூர் பஸ்ஸு, அதுக்கு அடுத்தபடியாக நம்ம ட்ராவல் பண்ண போகிற சிங்காரா பஸ்ஸு. டிரைவர் என்ன நம்மளையே பார்க்குறது. ஸோ வாங்க, அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு எக்ஸ்டென்ட்லாம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
முக்குந்தா ரீச் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இதே ரூட்டை நேராக ஜாயின் பண்ணி போனோன்னு வைங்களேன், கூடலூர் போய் மைசூர் போயிடலாம். அப்படியே இப்போ நம்ம மைசூர் போயிடலாம். நம்ம இப்போ மசினகுடி ரோடு ஜாயின் பண்ணியாச்சு. டிஎன்ஹெச்டிசி ஸ்மால் பஸ்ஸஸ்லேயும் கூட சார்ஜிங் போர்ட்ஸ்லாம் இருக்குன்னு நான் இன்றைக்கி தாங்க பார்க்குறேன். அதுவும் இந்த பஸ்ஸில் தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். டேஞ்சரஸான ரோட்ஸில் முக்கியமான ரோடுமே இதுதாங்க. நாங்களும் இந்த வழி நிறைய டைம் வந்திருக்கோங்க. ஒரு டைம் வரும்போது எங்கள் வண்டி ஏறாமல் கடைசியில் லெஃப்ட்டு ரைட்டுன்னு திருப்பி நாங்கள் மட்டும் இல்லைங்க, அந்த வண்டி எந்த வண்டி ஏறலைனாலுமே அப்படி தான் பண்ணுவாங்க. செம்ம த்ரில்லிங்கான ரூட்டு தான் சொல்லணும்.
ஸோ கைஸ் நம்ம மசனகுடி ரீச் பண்ணியாச்சு. ஸோ மசனகுடியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டிக்கு 10 நிமிஷம் ஹால்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த இட பிரேக்கில் நம்ம எதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலாம். பட் எனக்கு எதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு விருப்பம் இல்லைங்க. ஏன்னா காலையிலேயே நல்லா ஃபுல்லாக தான் சாப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாக் எடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மசனகுடிக்கு வந்து பார்த்திங்கன்னா மசனகுடியும் சரி, மசனகுடி வழியாகவும் சரி நிறைய பஸ் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதில் வந்து என்னென்ன ஊர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கக்கூடிய சிங்கார பஸ்ஸு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிறியூர், மாயாறு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொக்காபுரம், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பஸ் சர்வீசஸ் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம இங்கே மசனகுடி வரும் டூரிஸ்டர்ஸ் யாராச்சும் வரீங்கன்னா நீங்கள் வந்து பஸ்ஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் கேட்டிங்கன்னா, நம்ம வழியில் வந்தோம் பார்த்திங்களா அந்த கல்லட்டி ரோடு, அது வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு ஆபத்தான ரோடு. நான் வந்து விண்டோவில் வீடியோ எடுத்துருக்கும் போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருப்பீங்க. 2வது கியரில் போங்க, 15 கிலோமீட்டர் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணி போங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2வது கியர் மெயின்டைன் பண்ணி போங்கன்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு ஏற்றபடியே தான் வந்து பார்த்திங்கன்னா அண்ணனும் மாஸ்டர் ட்ரைவ் பண்ணி சூப்பராக நம்மளை வந்து மசனகுடி இறக்கி விட்டார். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டீரியராக சிங்காரா வரைக்கும் போக போகிறோம். ஸோ சிங்காராவில் நம்மளுடைய கன்க்ளூஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வ்ளாகுடைய எண்டுக்கு வருவோம். ஸோ வாங்க, செம்ம த்ரில்லிங்கான ஒரு ரைடாக போச்சு. ஸோ வாங்க இன்டீரியரில் போகலாம். அங்கே என்னடா அது ஏதோ ஒரு ஆறு தெரியுதே அப்படின்ற மாதிரி தானே பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் எனக்கு அதுவும் என்னன்னு தெரில. மேபி அது மாயார் டேம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்னட்டு இருக்குது ஹால்ட்டுக்கு. ஸோ நான் சொன்னேன்லங்க மாயார் பஸ்ஸு. ஸோ மசனகுடி வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸு மாயார் போகும். சரி, மாயார் போயிட்டு அப்புறம் மசனகுடி வந்துட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி போகும். ஸோ ஸ்க்ரூவை பற்றி சொல்ல போனோன்னா செம்ம ஃப்ரெண்ட்லிங்க. நம்ம வந்து ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் நேராக வந்தால் சரிங்களா. நான் ஆக்சுவலி யோசிச்சது அந்த பஸ்ஸு 8 மணிக்கு தான் கிளம்பும் போல் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் லேட்டாக கிளம்பலாம், வீட்டிலேருந்து 7 மணிக்கு கிளம்புனா கூட 7:15 கிளம்புனா கூட 7:45 இங்கே இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் யோசிச்சது. பட்டு நம்ம கரெக்டாக 7:30 வந்ததுக்கப்புறம் நம்ம போய் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பஸ்ஸு வந்தாச்சு. ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 7:45 வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டாங்க. ஸோ நல்ல வேளை நான் யோசித்தேன், சரி 7 மணிக்கு பஸ் ஏறியாச்சு, நம்ம வந்து கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பஸ்ஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மசனகுடி வந்து இன்டீரியராக போகக்கூடிய பஸ்ஸஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த பஸ்ஸை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா மசனகுடி வரைக்குமே டெடிக்கேட்டடாக ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஆனால் ரெகுலராக பார்க்க போனால் அடிக்கடி பஸ்ஸஸ்லாம் வருது கிடையாது. டைமிங்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸஸ்லாம் வருது. ஸோ நீங்கள் வந்து ஊட்டி டு மசனகுடி டு ஊட்டி ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி பஸ்ஸஸ்லாம் ப்ரிஃபர் பண்ணலாம். மசனகுடியிலேயே இன்டீரியராக இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, சிங்காரா, சிறியூர், மாயாறு, இந்த மாதிரி பஸ்ஸஸ்லாம் நீங்கள் போட் பண்ணிங்கன்னு வைங்களேன், மசனகுடியில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். எனக்கு ஒரு வீடு கொடுங்க கொடுத்துருங்க. இல்லை எனக்கு ஓப்பன் பண்ணி கொடுங்க. நான் பண்ணித்தரேன். நீங்கள் எங்கே இருக்கீங்க? அரவங்காடா. அரவங்காடா? ஆ, நம்ம ஊட்டி. எவ்வளோ? போய் டவல் எடுத்து வந்துடுங்க. சரியா? டவல் எடுத்துங்க. ஃபோட்டோவா? ஆமாம். ஆல்பம் இல்லை, ஃபோட்டோ ஃபோட்டோ ஃபோட்டோ
அப்படிதான் ஜேபி அதான் ஜெயக்குமார்ண்ணா. அவர் பேர் ஜெயக்குமாரா? யார் பேரு? சுப்பிரமணி இல்லையா? ஜேபி. ஜேபி அவர் பேர் சுப்பிரமணி தானே? ஜெயக்குமார் அவருக்கு ஆப்போசிட். ஸோ கைஸ் ஃபைனலாக டிஎன்எஸ்டிசி செம்ம த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிங்காரா ரீச் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதே பஸ்ஸில் ரிட்டன் ஊட்டி போக போகிறோம். ஸோ ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க. சரியான த்ரில்லிங்கான ஒரு ரைடு. நம்ம அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா சரியான டிரைவிங் பண்ணி செம்ம சூப்பரான ஒரு டைமிங்கில் சிங்காரா கொண்டு வந்து இறக்கி விட்டார். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஊட்டியிலேருந்து மசனகுடி யாராச்சும் இங்கே வரீங்கன்னா டெஃபினட்டாக இந்த பஸ்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு செம்ம சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தரும். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பஸ்ஸோடைய டைமிங்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். காலையில் நம்ம இப்போது ஃபஸ்ட்டு சர்வீஸ் இது. காலையில் 7:45 இங்கேருந்து சிங்காரா, அடுத்தது சிங்காரா டு ஊட்டி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இடையில 12:45 2:30 மணி வரைக்கும் குன்னூர், ஊட்டி டு குன்னூர், குன்னூர் டு ஊட்டின்னு லோக்கலாக ஆப்ரேட் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 2:30 மணிக்கு இதோட டைமிங்கு. ஸோ 2:30 மணி, அதுக்கப்புறம் 6 மணி. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸோடைய டைமிங்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிவிட்டு சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை. ஸோ இங்கே நின்னதாக நான் பேசிகிட்டு இருந்தேன். இடமே பார்க்க செம்ம சூப்பராக இருக்குல்ல. ஸோ இப்போ நம்ம அப்படியே பஸ்ஸுக்கு ஏற போகிறோம். வாங்க நம்ம அப்படியே ஏறி போகலாம்.